கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆலயத்துக்கு போகக்கூடிய காரியம் எதற்காக என்று சொன்னால், தேவனை ஆராதிப்பதற்காக, தேவன் நம்மோடு இடைப்பட வேண்டும், நான் தேவனை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியங்களுடைய பாரங்களை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் நான் இறக்கி வைக்க வேண்டும். அவருடைய சமூகத்திலிருந்து இளைப்பாறுதலை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எனக்கு சொல்லக்கூடிய ஆலோசனையை கேட்டு அதன்படி நான் நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியங்களுக்காக ஆலயத்துக்கு போய்கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் மாறி இன்றைக்கு ஆலயத்துக்கு போகிறது எதற்காக அப்படின்னா, ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸ்பாட்டை போல. இன்னைக்கு போனால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம். அங்கே போகிறது சில குடும்பங்களில் சொல்லக்கூடிய காரியம், நாங்கள் அந்த சர்ச்சுக்கு எதுக்கு போகிறோம்னா அங்கே நிறையா பேர் வராங்க, அங்கே போனால் என் பையனுக்கு நல்ல இடத்துல ஒரு பொண்ணு கிடைக்கும், என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல ஒரு மாப்பிள்ளை கிடைக்கும், அதுக்காக நாங்கள் அந்த சர்ச்சுக்கு போகிறோம். சில மக்கள் தங்களுடைய பெருமைகளை காண்பிப்பதற்காக, நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் இப்படி இருக்குது, நான் யூஸ் பண்ணுற வாகனம் இப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி பெருமையை காண்பிப்பதற்காக போகக்கூடிய நிலைகள் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, நாம் தேவனுடைய ஆலயத்தை ஒரு கள்ளர் குகையை போல மாற்றக்கூடிய செயல்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால்தான் கர்த்தர் தெளிவாய் அந்த நாட்களிலே எழுதி வைத்திருக்கிறார், நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து, நான் ஆலயத்துக்கு போகிறது எதற்காக போகிறேன்? சடங்காச்சாரமான ஒரு நிலைக்கு போகிறேனா? கிறிஸ்தவனாய் பிறந்து விட்டேன் அதனால போய் தான் ஆகணும் அப்படின்றதுக்காக போறேனா? அல்லது தேவனை ஆராதிக்கிறதுக்காக போகிறேனா என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்முடைய நடைகளை காத்துக்கொள்ளவும், நம்முடைய நடைகளை சீர்படுத்தவும் ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில தேவாலயத்துக்கு போகும்போது எப்படியாய் போகிறோம், எந்த நோக்கத்தோடு போகிறோம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து எங்களை சீர்படுத்தி கொள்ள ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நாங்கள் சீர்படுத்தி கொள்ள எங்களை நீர் பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.